அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, சில பேர் நமக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்க. என்ன மெசேஜ்னா, புதுசாக ஆசிரமம் கட்டியிருக்கீங்க இல்லைம்மா, எவ்வளோ நல்ல வேலை முடியும், நீங்கள் போட்டிருக்க வீடியோ உண்மையாக அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்கீங்க. நல்ல விதமாகவும் கேட்டிருக்கீங்க. சில பேர் அதுக்கு நேர்ந்து விட்ருக்காங்க இல்லையா அங்காளம்மாக்கு. ஸோ அதனால் பதில் சொல்லணும் இல்லையா. எப்பயுமே பதில் கொடுத்தா தான் காட்டாரம்மா, பதில் கொடுக்கல அப்படின்னாக்கா நான் காட்டாரம்மா கிடையாது. ஆசிரமம் தான் பண்ணிகிட்ருக்குறோம் செல்ல பிள்ளைங்களா. எந்த கட்டண ஃபீஸு கிடையாது, தங்கும் உணவு எந்த இதுவுமே கிடையாது, எல்லாமே இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வர்றது கிடையாது, போகும்போதும் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்துருக்குது அப்படி என்பதற்காக, கடவுள் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா சில பேர் நினைக்கலாம், மக்கள் கண்டிப்பாக கிடையாது. அது தவறான ஒரு கருத்து. என்னுடைய உண்மையான என்னுடைய எண்ணங்களுக்கு கிடைச்ச ஒரு பலன். அந்த பலன் அடிப்படையாக இன்றைக்கி இந்த ஆசிரமம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய ட்ரஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக எல்லாருமே அணுகுங்க. ஏன்னா கட்டி முடிச்ச உடனே திருப்பிழா வச்சு எல்லாருக்குமே ஆதரவற்றவர்களுக்கு எல்லா இருப்பிடம், உணவு, எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். சரி, ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படி என்பதற்காக தான் அந்த வீடியோவாக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த லேண்டோட இந்த வீடும் சேர்ந்து வந்தது. ஸோ இது நம்ம ஆஃபீஸ் தான் பண்ணிட்டோம். அதில் நம்ம அண்ணாவே வச்சாச்சு ராசியாக முகமாக. அதுக்கப்புறம் என்னை வாழ வைக்க என் குல தெய்வத்தையும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெளியே அப்படியே காமிச்சிடலாம் சின்ன பிள்ளைங்களா. இந்த ஃபோனில் எடுத்துருப்பா. எப்பவுமே அடிக்கடி வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் செல்ல பிள்ளைங்களா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அது அதுவாக தான் நடக்கும். எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தாக்கா அது எப்படியப்பட்ட ஒரு தீயது கூட தாண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். உன் எண்ணம் சரியில்லை அப்படி என்றால் அதுக்கான கர்ம வினை நம்ம அறுவடை செய்யணும். எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்துக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே ஒரு தூசு துரும்பு கூட நகராது. கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, என் பெருமான் சிவன் கொடுக்குன்னு நினைக்கிறது அது எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ என்றைக்குமே சில பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மற்றவர்கள் பார்த்து செய்யலாம், மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அதை பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உன் மனசுக்கு என்ன தோணுது, உன் மனசாட்சி என்ன சொல்லுது, கடவுள் உனக்கு என்ன சொல்லுது அதை தான் செய்யணும். பிறரை கெடுத்து பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் இனி ஒரு வரலாறு எழுத போகிறது கிடையாது. பிறரை கெடுத்து பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நடக்காது. அது புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்குமே நல்ல எண்ணங்களோட எந்த விஷயம் செயல்பட்டாலும் அது நல்லது தான் நடக்கும் அப்படி என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதே ஒரு உதாரணம். எனக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் செல்ல பிள்ளைங்களா, என்னைக்காவது நான் நல்லா இருக்கும் போதே ஒரு ஆசிரமம் பண்ணிடணும், இல்லாத தாய் தகப்பனர் இவங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சி பல நாட்கள் நினச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கனவு நிறைவேறி இருக்குது. என் தாய், என் அங்காள பரமேஸ்வரி, என் அம்மா காளி, மயான காளி தாய் அந்த சித்தூரில் குடிகொண்டு இருக்கும். என் நம்பிக்கை பிச்சை போட்டு என் நம்பிக்கை மூலிமா இன்றைக்கி ட்ரஸ்ட்டு மூலிமா ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா என் தாய் போட்ட பிச்சு தான். உண்மைக்கு என்றைக்குமே பலன் உண்டு செல்ல பிள்ளைங்களா. அந்த உண்மைக்கு எனக்கு கிடைச்ச பலன் என் தாய் அவள். அப்புறம் செல்ல பிள்ளைங்களா, சில பேருக்கு நான் என்ன தெரியுமா, குலைக்கிற நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும். அது என்றைக்கு வேட்டை பிடிக்காது, எப்பயுமே வேட்டை பிடிக்காது. அதுக்கு தானே கேடு. அதனால் நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை. அதனால தான் கூடிய விரைவில் இன்னொரு நல்ல செய்தியோடு நான் நிச்சயமாக வருவேன். சரியா? பார்த்துடலாமே, என்ன பார்க்கலான்னு தான் தெரியல, பார்த்துலாம். அம்மா ஒரு சின்னதாக முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, இல்லை ஆரம்பிச்சிருக்குன்றதும் சொல்ல முடியாது. அரசியலில் வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்களேன் எப்படின்னுட்டுன்னு. சரிங்களா? முடிவு பண்ணியிருக்கிறேன், இல்லை முடிவு பண்ணிட்டேன் எப்படியோ நினச்சிக்குங்க. சரியா?
ஏன்னா வந்தால் தான் மக்களுக்கு நம்ம பண்ண முடியும் போல இருக்குது. வராமல் நம்ம பண்ணிட்டாக்கா நிறைய எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்றைக்குமே இருந்தால் தான் நம்ம எது பண்ணாலும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இல்லைனாக்கா நிறையதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால் இது எல்லாம் சுத்த கரையம் பண்ணி எல்லாம் நீட்டாக ட்ரஸ்ட்டு பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிற வேலை. அப்படியெல்லாம் கை வைக்க மாட்டேன் காட்டாரம்மா. ப்ராப்பராக என்ன பண்ணணுமே எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் சரி சில பிள்ளைங்களா அம்மா அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அம்மா. சரியா? வருவேன், கண்டிப்பாக வருவேன். என்ன போஸ்டிங்கு என்ன இதுன்றது கூடி விரைவில் அப்டேட் ஆகும். சரிங்களா? என்றைக்குமே நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். பணம், படை, அரசியல் இது 3 இருந்தால் தான் ஆன்மீகம். பணம், படை, அரசியல் இது 3 இருந்தால் தான் ஆன்மீகம் என்பது. அதுக்கு நான் பட்ட வலிகள், அவமானங்கள் என்றைக்கும் ஒரு நாள் கூட இந்த பூமி மேலே தலை வச்சு நான் படுக்கும்போது மறக்காத நாளே இல்லை. நான் பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், வலிகள், சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பண்ண சித்தி விளையாட்டுகள் எல்லாமே அப்படியே அனல் மாதிரி தகன்னு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. செல்ல பிள்ளைங்களா, பொண்ணுன்னா இப்படி தான் வான்னு நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா பாரு. சரியா? வந்த தெய்வங்களை கட்டணும்னு நினச்சேன், பண்ணேன். என் தாய் நான் திரும்புகிற திசையெல்லாம் என்னை ஒரு நிலைக்கு உட்கார வச்சா. அடுத்தது அரசியலில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். 99% இறங்கிட்டேன். 1% என்னுடைய செல்ல பிள்ளைங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங்கு. நீங்கள் எல்லாம் ஓகேன்னு சொன்னாக்கா எந்த தொகுதின்றதும் சொல்கிறேன், என்னவா நிற்கிறன்றதும் சொல்கிறேன். கூடி விரைவில் அப்டேட் ஆகும். சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லாமலாம் எங்கேயும் போக மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா. சரிங்களா? உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். சரிங்களாம்மா? எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். புரியுதா? அப்படியே கெத்தா அப்படியே தனிச்சு நின்று அப்படி போட்டிட்டு வந்துடலாமா, இல்லை என்ன பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்கள். சரி செல்ல பிள்ளைங்களா, இது நம்ம கட்டக்கூடிய ஆசிரமங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எல்லாருடைய சப்போர்ட்னாக்கா நீங்கள் ஃபோனில் கமெண்டில் எனக்கு கொடுக்குற தைரியம், எனக்கு நீங்கள் கொடுக்குற தைரியம். என் தாய் என் காட்டார் அம்பிகை ஒரு பக்கம் என்னோட பயணம் பண்ணாலும் எனக்கு நீங்கள் கொடுக்குற தைரியம். நிறைய அன்பு பிள்ளைங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் கருமாரி அம்மன் என்னுடைய செல்ல மகன்கள், என் கூட பிரவாத சகோதரர்கள், என் தாய் வாராகி அம்மா வேலூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மகாராணி வாராகி அம்மா, இவங்க அன்பெல்லாம் நான் மிக பெருசாக நான் மதிக்கிறேன். என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையும் குணம் மனம் மாறாத ஒரு அன்பு. சில பேர் என்னோட போட்டி போடணும், என்னோட போட்டி இருக்கலாம், பொறாமைகள் இருக்கக்கூடாது. என்றைக்குமே ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் போட்டி தான் ஜெயிக்குமே தவிர பொறாமை என்றைக்குமே ஜெயிக்காது. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்குவேன். நான் யாரை பற்றி நான் நினைக்க மாட்டேன். எனக்கு நான் தான், என்றைக்குமே எனக்கு நான் தான். எனக்கு மற்றவங்களை பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா. சரிங்க செல்ல பிள்ளைங்களா, எல்லாருமே நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். ஓகே, கூடிய விரைவில் சந்திக்கலாம் செல்ல பிள்ளைங்களா. சரியா? மனு தாக்கல் டேட் எப்போ என்னன்றது அப்டேட் கொடுக்குறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாமே, அதையும் ஒன்று பார்த்துலாமே. வாழ்ந்தோம் போனெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன பண்ணுன்றது இருக்கணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா. அதனால பார்த்துலாம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.